ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமேன்ஸ் வியூ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து 7-Eleven இருக்கோம். 7-Eleven வந்துட்டு ஒரு பிரெட் வாங்கினா ஒரு காஃபி ஃப்ரீன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய பேர் வந்து 7-Eleven வந்து நிறைய பொருள் வாங்கியிருப்போம். ஆனால் அந்த பொருள் வந்து நோட்டீஸ் பண்ணலாமா இல்லையான்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வாங்க, இப்போ நம்ம 7-Eleven முன்னாடி நுழைஞ்சோன்னே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த ரேக்கில் வந்து பிரெட் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த பிரெட்டை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த பிரெட்டில் வந்து 55 NTDன்னு சொல்லிட்டு க்ரீன் லேபிளில் வந்து ரவுண்டாக வட்டம் போட்டு ஒரு இது வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி பிரெட்டு தான் நம்ம வாங்கணும். இந்த மாதிரி பிரெட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து 55 NTD. இதே மாதிரி வந்து நிறைய பிரெட் இருக்குது, ஒரே ஒரு பிரெட்டு மட்டும் இல்லை. இந்த பிரெட்டு பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பிரெட்டு வந்து 55 NTD. இந்த பாருங்கள், இந்த லேபிளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேபிள் இருக்க பிரெட்டு தான் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இது பாருங்கள், இது வந்து 65 NTD. இந்த மாதிரி லேபிளில் உள்ள பிரெட்டை வந்து 7-Eleven நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு இதுக்கு வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும். அந்த ஆஃபரை வந்து நீங்கள் எப்போயுமே மிஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இது 55 NTD. நான் இப்போ இந்த பிரெட்டு வாங்க போகிறேன். இப்போ இந்த பிரெட்டு வாங்கினா வந்து காஃபி கிடைக்குதா இல்லைன்றதை பார்ப்போம். இந்த பிரெட்டு பாருங்கள், 55 NTD. இது ஒரு க்ரீம் பிரெட்டு. இது என்னோடய ஃபேவரட்டான பிரெட்டு. இந்த பிரெட்டு நான் வாங்க போகிறேன். வாங்க போயிட்டு நம்ம ஒரு காஃபி வாங்கி பார்ப்போம். இப்போ அவர்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம போயிட்டு இப்போ கீழே நிற்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 100 NTD நான் எடுக்கிறேன். இந்த 100 NTD அவர்கிட்ட கொடுப்போம். அவர் மீதி எவ்வளோ கொடுக்குறான்றதை பார்ப்போம். இப்போ என்னை கூப்பிட்டாங்க. அவர் வந்து பில்லு போடுறாரு. பில்லு போட்டும்போது பில்லில் வந்து எனக்கு ஒரு காஃபி லேட்டாக வேணும்னு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன். அவர் காஃபி லேட்டாக ட்ரை பண்ணுறாரு. ஹாட் வேணுமா கோல்டு வேணுமான்னு கேட்குறாரு. வெளியே பயங்கரமாக நான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அதனால் நான் வந்து எனக்கு ஒரு ஹாட் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். காஃபி லேட்டே வந்து சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் 100 NTD கொடுத்துட்டேன். இவர் மீதி எவ்வளோ கொடுக்குறன்றதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். பில்லு போட்டார். நம்ம நினச்ச மாதிரியே வந்து பிரெட் வாங்கினா காஃபி ஃப்ரீயாக கிடைக்குமா இல்லையான்றது தெரியலை. இப்போ பாருங்கள், பில்லு கொடுத்துட்டாரு. 45 NTD கொடுத்துட்டாரு. வாங்க இனி பார்ப்போம். ஒரு 55 ரூபாய்க்கு பிரெட் வாங்கினோம். 100 NTD கொடுத்தேன். மீதி 45 NTD கொடுத்தேன். 10, 20, 30, 40, 45 NTD இருக்குது. 45 NTD இங்கே பாருங்கள், 55 ரூபா பிரெட்டு 100 ரூபா கொடுத்தோம். மீதி 45 NTD கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம காஃபி லேட்டாகவும் வந்து நம்ம சொல்லிட்டோம். இந்த ட்ரிக்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அன்னை கூப்பிட்டு எத்தனை பாக்கெட் சுகர் வேணும்னு கேட்டார். 2 பாக்கெட்டான்னு கேட்டால் எனக்கு 4 பாக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்த புதுசில் நான் வந்து 8 பாக்கெட் சுகர் போட்டு குடிச்சிட்ருந்தேன். இப்போது வந்து 4 பாக்கெட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் 7-Eleven போயிட்டு நான் வந்து டெய்லியுமே ஒரு காஃபி வாங்கி குடிச்சிடுவேன். இது இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமரு. இப்போ பாருங்கள், அன்னை வந்து காஃபி போட்டுட்ருக்காரு. சுகர் போட்டார். சுகர் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே எல்லாமே வந்து மிஷினில் தான் இருக்கும் காஃபி. அதனால் வந்து மிஷின் காஃபி தான். காஃபி போட்டாச்சு. காஃபி போட்டு சுகர் போட்டு கிண்டிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டார். பேக் பண்ணிகிட்ருக்காரு காஃபியை. இங்கே பயங்கரமான ப்ரொஃபஷ்னலாக வந்து மூடி போட்டு எல்லாமே தான் கொடுப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், மூடியை வந்து ஒரு சில டைப் போட்டு மூடிட்டார். இப்போ இந்த கவர் எதுக்கு வைக்கிறாங்கன்னா வந்து இப்போ காஃபி சுடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வந்து இந்த கவர் போட்டு வச்சுட்டாங்க. காஃபி வாங்கிட்டோங்க. ப்ரெட்டு வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், 55 NTD கொடுத்து நம்ம ஒரு ப்ரெட்டு வாங்கினோம். இதுக்கு வந்து ஒரு காஃபி வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இந்த பாருங்கள், இந்த 55 NTD அவங்க கண்ணு முன்னாடியே வந்து 100 NTD கொடுத்தேன். மீதி பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ப்ரெட்டுக்கு வந்து ஒரு காஃபி ஃப்ரீயாக கிடைக்கிது. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு காஃபி பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சேம் ப்ரெட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நிறையா ட்ரிங்க்ஸ் இருக்குது. இங்கே வந்து கிரேப்ஸு, சாக்லேட்டு, இந்தமாரி நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஜூஸு இந்தமாரி நிறையா இருக்குது. கோல்டு காஃபி, கோல்டு டீ, இந்த மில்க்கு. இங்கே பாருங்கள், இந்த ரேக்கில் இருக்க எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த டீயை வந்து நீங்கள் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்கேஸ் காஃபி பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இதில் உள்ள இந்த ரேக்கில் உள்ள எல்லா ஜூஸுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் போகும்போது இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து ரெகுலராக 7-Eleven போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.